ஹலோ, மதுரை நிலவரம்லாம் கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. கொஞ்சம் வைங்க, இந்த ஒரு 200 மாப்பிள. வாங்க வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? என்ன மாமா எங்களை ஊருட்டு சொல்லி கூப்பிட்டு நீங்க பெரிய ஊருட்டு ஊட்டிக்கிட்டீங்க மதுரைக்குள்ள. நாங்க அப்படி என்னடா உருட்டுனா? நான் உங்க ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்காரு, மதுரை மொத்தத்துக்குமே 10,000 கோடி நாங்க ஒரு வேட்பாளர். ஆனா 10,000 கோடி அது எப்படி சாத்தியமாகுமா? உங்களுக்கு தெரிஞ்சது அவதான் மாப்பிள. அவர் யாரு? பிஜேபி சார்பா நிக்கிறாரு. பிஜேபி எந்த கட்சி? 12 வருஷமா இந்த நாட்டை ஆண்டுக்கு இருக்க கூட கட்சி. ராம சீனிவாசன் இது வரைக்கும் எம்எல்ஏவோ எம்பிஓ இல்லைனாலுமே இந்த 12 வருஷமா தமிழ்நாட்டுக்கோ மதுரைக்கோ சிவகாசிக்கோ திருநெல்வேலிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நேர மத்திய அமைச்சர்கள்ட்ட பேசி ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணவருப்பா. சிவகாசிக்கு பட்டாசு பிரச்சனை வந்துச்சு, கோயில்பேட்டில் தீப்பெட்டி பிரச்சனை வந்துச்சு, ஜிஎஸ்டியில் பிரச்சனை வந்துச்சு. அவங்க கஷ்டத்தை எடுத்து கொண்டு போய் டெல்லியில பேசி அவங்களை இங்கே வர வச்சு சால்வ் பண்ணவருக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நேரா மத்திய அமைச்சர்கள்ட்ட பேசி நிதியை வாங்கிட்டு வர தெரியாதா? மத்திய நிதி அமைச்சர்கிட்டே பேசுவாருடா நேரா. மத்திய நிதி அமைச்சர் பிடிஆர் நினைச்சிட்டேன் மாமா. அழகு அழகு இதே மாப்பிள்ள, உங்க அறிவு அவ்வளவுதான். பிடிஆர் தமிழ்நாட்டுல அமைச்சரா இருந்தா அதையும் பிடிங்கிட்டாங்க மாப்பிள்ள. இவங்க மத்திய நிதி அமைச்சர், அவங்கள்ட்ட பேசி கொண்டு வருவாரு. ஏமாமா அப்ப மதுரையை நீங்க சிங்கப்பூரா மாத்திருவீங்க? அவங்க உங்கள மாதிரிலாம் விட்ட மரம் மாப்பிள்ள. அவர் ராமசீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு? மதுரை இருந்ததை விட இப்ப நாசக்கேடா கிடக்கு. வளர்ந்த மாநகரமா தமிழ்நாட்டுல இருக்க கோயம்புத்தூரை மாதிரி மதுரையை மாத்துவோம்னு சொல்லியிருக்காரு. மாத்திருவாரு.